டிரான்ஸ்ஃபார்மரை வேணும்னே ஆஃப் பண்ணி விடுறது, லைனை கட் பண்ணி விடுறதுன்னு இவங்களோட இந்த செயலுக்கு பேர் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ சோஷியல் மீடியான்னு பார்க்குறேன், எவ்வளோ ஒரு தரங்கற்ற ஒரு ஒரு அசிங்கம் பிடிச்ச ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த மாதிரி பண்ணுறதுனால மக்கள் கோபமாகி கரண்ட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அங்கே போய் கேட்டால் அங்கே இருக்கிற இவங்களோட ஆள் ரொம்ப அலட்சியமாக திமுறாக பதில் சொல்கிறது. சார், உங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு, இங்கே வயர் கட் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுறது? இப்படியே செவுட்லேயே அடிக்கணும், தூக்கி போட்டு மிதிக்கணும். யாரை சொல்கிறேன்? இந்த மாதிரி வேணும்னே சதித்திட்டம் செய்யணும்னு நினைக்கிற ஆட்களை சொல்கிறேன். ஸோ கவர்மெண்ட்லேருந்து எதுவும் வரல, இப்படி கவர்மெண்ட்லேருந்து எதுவும் வரல அப்படின்னு அசிங்கமாக பேசுகிறானுங்களாம். ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஆட்சியில் இருக்கிறது திமுக இல்லை, திருட்டு கும்பல் இல்லை. அதனால் நம்ம எவ்வளோ அலட்சியமாக பதில் சொல்லி மட்டமாக வேலை பார்த்தாலும் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டோட பேர் தான் டேமேஜ் ஆகும். சிஎம்க்கு தான் மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் வரும். கரெக்டாக? எவ்வளோ ஒரு குறுக்கடான ஒரு குருட்டு புத்தியோட இவங்க அந்த கேவலமான வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்கள்.